பாருங்கள், களி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு. இது இந்த முருங்கைக்கீரை கடைசலோடு அப்படியே வச்சுட்டு அப்படியே சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். களி செய்கிறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து ஒரு பெரிய வேலைன்னு நினச்சிருப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. இன்னும் ஆறிடுச்சுன்னா இன்னும் கரெக்டாக வந்துடும் நமக்கு. பாருங்கள், முருங்கைக்கீரை துவையல், கடைசல்னும் சொல்லலாம், துவையல்னும் சொல்லலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா கொஞ்சம் ஆறினோன்னு பாருங்கள், நல்லா இந்த மாதிரி கையில் ஒட்டாமல் நல்லா வரும். சுட சுட இருக்கிறதுனால அப்படி இருக்க பாருங்கள், நல்லா வரும். உங்களுக்கு உருட்டினீங்கன்னா அப்படி வந்துடும். பெஸ்ட்டு காம்பினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை கடைசல் வச்சுட்டு இதை வந்து சாப்பிட்லாம். இது வந்து நம்ம கடைசல்னால் கடைசல் மாதிரி செய்ய போகிறதில்ல, துவையல் டைப்பில் செஞ்சு நம்ம வந்து செஞ்சு சாப்பிட போகிறோம். ரொம்ப அருமையாக இருக்கும். வாங்க இது எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம். வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வறுவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம். அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம். நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு, ரெடிமேட் இட்லி மாவு, இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா. நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம். பாருங்கள், இன்றைக்கி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி சேர்த்துக்குங்க. இதுலேயே என்ன பண்ணலாம், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இதுலேயே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுலேயே நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 5 பல்லு பூண்டு எடுத்துக்கலாம். பூண்டு சேர்க்கும் போது ரொம்ப நல்லது உடம்புக்கு. இதுலேயே என்ன பண்ணுவோம், ஒரு சின்ன கப்பில் ஒரு கப்பு, அப்படி இல்லைன்னா ஒரு கை அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. இதுலேயே என்ன பண்ணுவோம், என்னதான் முருங்கைக்கீரை பச்சையாக இருந்தாலும் வாசனைக்கு அப்படிங்கிறது கருவேப்பிலை ஒரு 3 இனுக்கு அளவுக்கு இதிலே பிச்சு போட்டுக்கலாம். போட்டுட்டு 5 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு புளி வந்து ஒரு 2 புளியங்கொட்டை சைஸுக்கு எடுத்துக்கலாம். பாருங்கள், இதில் கோதெல்லாம் இல்லாமல் பார்த்துட்டு போட்டுருங்க. விதையும் இருக்கக்கூடாது, அதான் புளியங்கொட்டையும் இல்லாமல் பார்த்துட்டு போட்டுருங்க. இதுலேயே வந்து என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 10 சின்ன வெங்காயம் இதையும் சேர்த்துக்கலாம். எல்லாம் வதக்கிட்டு இதில் ஒரே ஒரு தக்காளி, பாருங்கள், இது எல்லாமே நல்லா வதக்கிடலாம். வதக்கிட்டு இதில் வந்து குருணை பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு குருணை பெருங்காயம். நான் வந்து இதில் வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா எள்ளு கூட சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை அவாய்ட் பண்ணிட்டு எள்ளு கூட சேர்த்துக்கிங்கன்னா நல்லாயிருக்கும். பாருங்க, இப்போ வந்து என்ன பண்ணலாம், இதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் இதையும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துருவோம். பாருங்க, இப்போ வந்து என்ன பண்ணலாம், இது எல்லாமே நல்லா வதக்கியாச்சு. இப்போ என்ன பண்ணுவோம், இது எல்லாமே எடுத்து பாத்திரத்தில் போட்டுடலாம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், இது ஆறட்டும், இது அப்படியே ஆறட்டும். இப்போ முருங்கைக்கீரை வதங்கிறதுக்கு லேட் ஆகும், அதனால் என்ன பண்ணலாம், இந்த முருங்கைக்கீரையை இதில் சேர்த்துருவோம். ஒரு 3 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கணும். இப்போ இதில் வந்து என்ன பண்ணுவோம், 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இதை நல்லா வதக்கிடணும், அதாவது நல்லா வதக்கிடணும், அதே நேரத்தில் நல்லா வெந்துடணும். நல்லா வேகாமல் இருந்தாலும் அது என்ன ஆகும், நமக்கு டயரியா போயிடும். அதனால் நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் அதில் வேகிறதுக்கு.
பாருங்க, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்க்கலாம். இதை வந்து ரொம்ப மொறுமொறுன்னுலாம் வறுக்காதீங்க. இது நல்லா வெந்துருச்சு. இப்போ நல்லா ஏற்கனவே வதக்கிட்டோம். இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு வந்து வயிற்றுக்கு எந்த கெடுதலும் பண்ணாது. கீரையே பாருங்க, நல்லா பூ மாதிரி இருக்கு பாருங்க. இந்த சின்ன சின்ன தண்டு மாதிரி இருக்கு பாருங்க, இதெல்லாம் வந்து நல்லா வெந்துடும். அதனால நீங்கள் அப்படியே போட்டு நீங்கள் வந்து சட்னி அரைச்சிடலாம். பாருங்க, இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு நல்லா கடைஞ்சிடலாம். பாருங்க, இப்போ ராகி களி செய்யறதுக்கு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கோங்க. இப்போ என்ன பண்ணலாம், 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாம். அதை எதுக்காக இதுன்னா, நல்லா உங்களுக்கு வந்து சீக்கிரமாக களி வந்து செஞ்சிடலாம். கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு போடும்போது டக்குன்னு வந்து நிமிஷத்தில் செஞ்சிடலாம். பாருங்க, இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் மட்டும் ஊற்றிக்கலாம். களி செய்யும் போது ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கணும். கையை கழுவிக்கிறதுக்கு இந்த மாதிரி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இப்போ தண்ணி நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணலாம், பாருங்கள் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த மாவை இதில் ஊற்றிடலாம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. மூடி போட்டு அப்படியே விட்டுடலாம் 1 நிமிஷத்துக்கு. அப்படியே உங்களுக்கு பூ மாதிரி வெந்து நல்லா இருக்கும். கொஞ்சம் லேசாக தண்ணியும் ஊற்றி அரைச்சிக்கலாம். பாருங்க, இப்போ எடுத்து பார்ப்போம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருந்தேன். பாருங்க, களி நல்லா ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. பாருங்க, இன்னும் ஆறிடுச்சுன்னா இன்னும் கரெக்டாக வந்துடும் நமக்கு. ஆறினோன்னா நல்லா ஜம்முன்னு இருக்கும். பாருங்கள், முருங்கைக்கீரை துவையல், கடைசல்னும் சொல்லலாம், துவையல்னும் சொல்லலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா கொஞ்சம் ஆறினோன்னு பாருங்கள், நல்லா இந்த மாதிரி கையில் ஒட்டாமல் நல்லா வரும். சுட சுட இருக்கிறதுனால அப்படி இருக்க பாருங்கள், நல்லா வரும். உங்களுக்கு உருட்டினீங்கன்னா அப்படி வந்துடும். பாருங்கள், இதுக்கு கொஞ்சம் தயிர் கூட நீங்கள் வச்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை கெட்டி தயிராக, புளிக்காத தயிராக வச்சுக்கோங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு மீதி இருந்ததுன்னா இந்த மாதிரி கரண்டிலேயே கொஞ்சம் தண்ணியை தடவிட்டு அப்படியே மோந்து கிண்ணத்தில் போட்டு தண்ணி ஊற்றி வச்சுருங்க. அடுத்த நாளைக்கு இதில் வந்து சின்ன வெங்காயம், அதுக்கப்புறமா வந்து உப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டு மோர் போட்டு கரைச்சி குடிங்க. வயிற்றுக்கு வந்து ரொம்ப குளுன்னு இருக்கும். அதாவது என்னென்னா, அல்சர் பிரச்சனை இருக்கவங்க கூட இந்த மாதிரி குடிச்சிங்க அப்படின்னா அல்சர் பிரச்சனையே போயிடும். ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.